வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கல்வித்துறைக்கு கடன் வழங்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி எச்சரிக்கை. முன்னைய பொய் ஊழல் மோசடிகளை பின்பற்றுவதுதான் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட முறைமை மாற்றமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. சர்ச்சையை ஏற்படுத்திய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட அரசாங்க விசாரணை குழு மேலதிக ஆய்வு தேவைப்படுவதாக பரிந்துரை. இந்த ஆண்டு விதித்த வரிகளில் எந்தவிதமான குறைப்பும் செய்ய வேண்டாம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் கல்வித்துறைக்கு கடன் வழங்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சை எச்சரித்துள்ளது. கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகள் நடத்திய சமீபத்திய கலந்துரையாடலின் போது வழங்கப்பட்ட கடன்களுக்கான திட்டங்களில் திருப்திகரமான முன்னேற்றம் இல்லாதது காரணமாக இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கல்வி சீர்திருத்தங்களுக்காக வழங்கப்பட்ட 99 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியின் பயன்பாடு குறித்தும், குறிப்பாக பாடத்திட்ட நவீனமயமாக்கல், பாட புத்தகங்களுக்கு மாற்றாக தொகுதி முறையின் அறிமுகம், பாடசாலை மதிப்பீட்டு முறைமையை நடைமுறைப்படுத்தல் போன்றவற்றுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் மீதான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களை செயல்படுத்த தேசிய கல்வி நிறுவனம் தோல்வியடைந்துள்ளதாகவும், திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாமல் இருந்த போதும் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டுள்ளது என்றும் குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன. மேலும் மேற்கூறிய திட்டங்களுக்கு தொடர்புடைய சில கடன் ஒப்பந்தங்கள் தற்போது காலாவதியாகியுள்ளது என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிக்கிறது. இதுவரை ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கையில் 42 கல்வி திட்டங்களுக்கு மொத்தமாக 1330 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கியுள்ளது. இந்த சூழலில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம், முன்மொழிவுகள், செலவுகள் மற்றும் திட்டங்களின் முன்னேற்ற நிலைமையை பொறுத்து முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு தோல்விக்கு யார் பொறுப்பு என்பதை தெளிவுபடுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சிடம் வலியுறுத்தியுள்ளது. முன்னைய ஆட்சி காலங்களில் பொய்கள், ஊழல் மற்றும் மோசடிகள் இடம்பெறுவதாக தற்போதைய அரசாங்கம் குற்றம் சாட்டியது. ஆனால் அதே செயல்முறைகளை தற்போது இது தானும் பின்பற்றுகிறது. இதுதான் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட முறைமை மாற்றமா என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் மேலும் கூறியதாவது: முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி மக்கள் முன்னிலையில் அரசாங்கம் பெரும் வாக்குறுதிகளை வழங்கியது. ஆனால் இன்று ஜனாதிபதியின் அனுமதியின்றியே கைதிகள் விடுவிக்கப்படுகின்றார்கள் என்பது அதிர்ச்சிகரமானது. இந்த விடுதலைகள் தொடர்பாக ஜனாதிபதியும் பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர்களும் தகவல் இல்லை என்பது மிகவும் கவலைக்குரியது. இதேபோல் துறைமுகத்தில் சிவப்பு அறிவித்தல் பெற்றிருந்த 323 கொள்கலன்கள் முறையான விசாரணைகள் இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ளன. இங்கு எந்தவிதமான முறைமையை பின்பற்றியது? மாற்றம் எங்கே என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் யார் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை என்றால் அந்த 323 கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் குறித்து யார் பொறுப்பேற்க உள்ளனர்? பொறுப்பு எவர் மீது வைக்கப்படும் என்றார். மேலும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட ஓய்வு பெற்றோருக்கான 3% வட்டி விகிதம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மாறாக முந்தைய அரசாங்கங்களில் கட்சி பேதமின்றி வழங்கப்பட்ட 15% வட்டி கூட்டு போக்கே இன்று நீக்கப்பட்டுள்ளது. தாம் குற்றம் சாட்டிய முறையே தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்துவதை மக்கள் கண்டறிந்து விட்டனர். இதுதான் முறைமையில் மாற்றமா? அரசாங்கம் இனியும் மக்களை ஏமாற்றும் செயல்களை தவிர்த்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 2 நாட்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட அரசாங்க விசாரணை குழு சிவப்பு முத்திரை வகைப்படுத்தப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாக மேலதிக ஆய்வு தேவைப்படுவதாக பரிந்துரைத்துள்ளது. மேலும் சுங்க ஆய்வுகளின்றி சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அவசர பரிந்துரைகள் பலவற்றை அந்த குழு முன்வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 4 மாதங்கள் நீடித்த விசாரணையின் பின் குறித்த குழுவின் அறிக்கை நிதியமைச்சின் வழியாக ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2021 முன் சிவப்பு என்ற வகைப்படுத்தலில் உள்ள கொள்கலன்களுக்கு கட்டாய சுங்க ஆய்வு அவசியமாக இருந்தது. செம்மஞ்சள் வகை கொள்கலன்கள் சீராய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பச்சை வகை கொள்கலன்கள் ஆய்வு இன்றி விடுவிக்கப்படலாம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் கட்டாய சுங்க ஆய்வு தேவைப்படும் சிவப்பு வகைப்படுத்தலுக்கு உட்பட்டவையே சிலவும் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அரசாங்கம் விதித்த வரிகளில் எந்தவிதமான குறைப்பும் செய்ய வேண்டாம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் மின்சார கட்டணங்களை 15% வரை உயர்த்தியதற்கு பின்னர் அரசாங்க வருவாயை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளிடையே கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. அப்போது வரி விதிப்பு தொடர்பான நிலைமை மாற்றங்களை தவிர்க்குமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ளதாக ஒரு மூத்த அரசு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட 3வது மதிப்பீடு கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 4வது தவணையாக 334 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்காக சர்வதேச நாணய நிதியம் மூலம் விடுவிக்கப்பட்டது. மேலும் இந்த நிதி வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய மொத்த நிதியுதவி 1.3 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை இன்று சந்திக்கும் வீழ்ச்சிக்கு தாமும் உட்பட அனைவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். முன்னர் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குமாறு கோரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதன் விளைவுகள் இப்போது தெளிவாக காணப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கம் வேலைவாய்ப்புகள் வழங்கும் நிறுவனமாக மட்டுமே பார்க்கப்படக்கூடாது எனவும் பட்டதாரிகள் அரசு வேலைக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவோடு இடம்பெற்ற நெல் விதைகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதேச செயலகங்களில் தற்போது பட்டதாரிகள் நிறைந்திருப்பதனால் அவர்களுக்கு செய்வதற்கு பொருத்தமான வேலை இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளதையும் எடுத்து காட்டினார். அரசாங்க வேலைகளுக்கு மட்டும் எதிர்பார்ப்பு வைத்திருந்தாலும் அரசாங்கத்தையே தொழில் வாய்ப்பு வழங்கும் ஒரே அமைப்பாக கருதியதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு பொறுப்பு நாமும் ஏற்க வேண்டும் என்று அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார். மன்னார் பள்ளிமுனை பகுதியில் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை அளவிடும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். மன்னாரில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பேசிய அவர் குறித்த நிலங்கள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு ஏற்கனவே கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தும் தற்போது நில அளவீடு செய்யப்படுவதற்கான அறிவித்தல்கள் அந்த பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவை மக்கள் பயன்பாட்டுக்காக மீள் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய நிலங்களாகும் என்பதையும் இவற்றை கடற்படையினர் கைப்பற்றும் செயற்பாடுகளை தீவிரமாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனுடன் தமிழீழ விடுதலை இயக்க உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தொடர்பான ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் குறித்து எழுந்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இல்லையா என்பதை கட்சிதான் முடிவு செய்யும். வெளியில் நின்ற தரப்புகளின் கோரிக்கைகளின் பேரில் செயல்பட முடியாது என்று தெளிவுபடுத்தினார். இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கையர்களை நோக்கி அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையால் சில விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால் திட்டமிடப்பட்ட தேதிகளில் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாத நிலைமை உருவாகி இருக்கின்றது. இவ்வாறு பாதிக்கப்படும் பணியாளர்கள் தங்களது நிலைமை குறித்து உடனடியாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்துடன் தொடர்பு கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மறுநுழைவு விசா காலாவதியாக முன் அதனை தூதரகத்திற்கு தெரியப்படுத்துமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார கேட்டுக் கொண்டுள்ளார். இல்லையெனில் விசா காலாவதியானவர்களுக்கு இஸ்ரேலுக்கு திரும்பும் வாய்ப்பு இழக்கப்படும் என்றார். விசா கால நீடிப்பு தொடர்பாக இஸ்ரேல் அரசாங்கத்துடன் தேவையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன என்றும் தற்போதும் இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்வதற்காக காத்திருக்கும் சேவையாளர்கள் தங்களது விவரங்களை இன்றைய தினம் முடிவடையும் முன் தொலைபேசி எண்களுக்கு அனுப்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை இஸ்ரேலின் டெல் அவீவ், ஜஃபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களில் இலங்கை பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார். அவரது எந்த காயம் கவலைக்கிடமானதாக இல்லை எனவும் அவரின் நிலை தற்போதைக்கு ஸ்திரமாக இருப்பதாகவும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்திருந்தார். காயமடைந்தவர் இஸ்ரேலின் பேட்யாம் என்ற பகுதியில் வேலை செய்யும் இலங்கையை சேர்ந்த பணியாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதே நேரம் டெல் அவீவின் தெற்கு பகுதியில் பணியாற்றும் மற்றும் ஒரு இலங்கை பெண் தனது வேலையிடத்தில் ஏற்பட்ட அதிர்வுகளை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.